Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் 12th standard computer science chapter 6. டாபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா control structures. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸ் பார்த்துருக்கோம். அது பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது. ஸோ இதில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் எலிஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் நிறைய பார்த்தோம். ஸோ அதில் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக திரும்ப எத்தனை டைம் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் டைம்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற டாபிக் எல்லாமே எதெல்லாம் நம்மளுக்கு வருதுன்னா இந்த ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவனிங்க, ஐட்ரேஷன் ஆர் லூப் ஆர் யூஸ்ட் இன் சிச்சுவேஷன் when the user needed to execute a block of code several of times or till the condition is satisfied. அதாவது நம்ம ஐட்ரேஷன் ஆர் லூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஸோ கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஃப் கோட் வந்து சம் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம் கண்டிஷன் இந்த இடத்துல நம்ம லூப் இருக்குன்னா அந்த லூப்பில் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்தால் அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனிச்சுன்னு அப்படின்னா அந்த கண்டிஷன் விட்டுட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ எக்ஸிட் ஆகிடும். அதை தான் அந்த இடத்துல நம்மளுக்கு சொல்கிறாங்க கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. A loop statement allow to execute a statement or group of statement multiple times. லூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக என்ன சொல்கிறாங்கன்னா allow to execute a statement. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது, அது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அது எப்படி எத்தனை டைம்ஸ்னால் மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் காமனாக நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னாங்க. Python provides two types of looping constructs. They are while loop and for loop. அதாவது பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அண்ட் பை. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபார் வைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம C++ படிக்கும்போதே படிச்சிருப்போம். என்ட்ரி கண்ட்ரோல்டு செக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரோக்ராமுக்கு உள்ள கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு என்ன அது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே போகும், அதர்வைஸ் ஃபால்ஸ்னால் நம்மளுக்கு என்ன வெளியில் வந்துடும். அதனால் இந்த ஃபார் வைல் ரெண்டையும் நம்ம என்னென்னா என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிட் செக் லூப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டூ வைல் லூப்பை வந்து நம்ம எக்ஸிட் செக் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி நம்ம C++ படித்தது ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்றா நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இதில் வைல் லூப். ஸோ வைல் லூப்போட சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லூப்போட நேம். ஸோ அதுக்குள்ளே கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வில் பி எக்ஸிக்யூட்டட். அந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா பிளாக் 1 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த எல்ஸ் பார்ட், அதாவது எல்ஸ் பார்ட் அப்படிங்கிறது கொடுக்கணுங்கிறது நெசசரி கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்னா எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ்னால் நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடும். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வைல் கண்டிஷன்லேயே என்ன பண்ணுறோம்னா எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ எல்ஸ் பார்ட் கொடுத்ததுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா கண்டிஷன் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ்னால் இந்த எல்ஸ் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கான சின்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம்க்குள்ளே போகுது, கண்டிஷன் செக் பண்ணுறோம். என்ன கண்டிஷன்னா இந்த இடத்துல வைல் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் உள்ளே போகுது, கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இஃப்னு வராது, வைல்னு வரும். வைல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. வைல் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிஷனல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகுனா இந்த இடத்துல வைல் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு உள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகாமல் நம்மளுக்கு அடுத்த கோடிங்ஸ் வேறு என்ன இருக்கோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது எல்ஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இந்த ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.6ல் ப்ரோக்ராம் டு illustrate the use of while loop to print all numbers from 10 to 15. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த while loop யூஸ் பண்ணியிருக்கு. ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அது 10லேருந்து 15 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான சிம்பிள் while loop ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ நான் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஐங்கிறது வேரியபிள், அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். வைல் லூப்பில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கண்டிஷன் மேலே பார்த்தோம் இல்லைங்களா,
லூப்னா அது while, அடுத்து நம்மளுக்கு என்னது கண்டிஷன், அடுத்தது நம்மளுக்கு எண்டிங்கில் என்ன வரும் கோலன் வரும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு என்னது ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் கண்டிஷன் ஃபால்ஸ்னால் நம்மளுக்கு என்னது ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பை கண்டிஷன் அது I less than equal to 15, அடுத்து எண்டிங்கில் வந்து நான் அது கோலன் வச்சிடறோம். ஸோ ஐயோட வேல்யூ நான் என்னென்னு கொடுத்துருக்கேன் 10. ஏன்னா அவங்க மேலே கோடிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரோக்ராம் கொஷின்ஸில் 10 to 15 வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஐயோட வேல்யூ நான் என்னென்னு எடுத்திருக்கேன் 10. அதேமாதிரி எண்டிங் வேல்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன் 15 கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல I less than equal 15. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 10 less than equal to 15. ஸோ 10 கம்பேர் பண்ணும்போது 15 ஈக்குவல் வேல்யூ கிடையாது, பட் வந்து பார்த்தீங்கன்னா அது லெஸ் தான், அதாவது ஹையஸ்ட் வேல்யூ தான். 10 கம்பேர் பண்ணும்போது 15 வந்து பார்த்தீங்கன்னா அது ஹையஸ்ட் வேல்யூ. கண்டிஷன் நம்மளுக்கு என்னது ட்ரூ மீன்ஸ் என்னது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கக்கூடியது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது கீழே என்ன கொடுத்துருக்காங்க பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஐன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 10. அதாவது டபுள் கோட்ஸ் கொடுக்காம வெறும் வேரியபிள் நேம் கொடுத்தோமா அந்த வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஐயில் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 10 அடுத்து கமா கொடுத்து இந்த எண்ட் அப்படி ஈக்குவல் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத லாஸ்ட் இயரை நம்ம பார்த்துருக்கோம் C++ல். அந்த எஸ்கேப் சீக்வன்ஸுங்கிறது அந்த /t/n நியூ லைனு /tனா டேப் 5 ஸ்பேஸ் தள்ளி வரதுக்காக கொடுக்குறது. ஸோ இது மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி நம்ம என்ன பண்ணால் எண்ட் ஈக்குவல் அப்படிங்கிறத கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 10. ஸோ 10ன்னு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிரும். ஸோ /t அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு என்னன்னா 5 ஸ்பேஸ் தள்ளி இந்த இடத்துல கர்சர் நம்மளுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த லைன் நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு என்னது I = I+1. ஐயோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு என்னது இருக்குது 10 + 1 என்னது 11. ஸோ இப்போ 11 ஒன்று நம்மளுக்கு மேலே மறுபடியும் கண்டிஷன் போகும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 11. ஏன்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகலை, அதனால் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகாதுன்னா என்ன சொல்கிறாங்க ஃபார் வைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் இன் மல்டிபிள் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் தென் 1 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு என்னது ஐயோட வேல்யூ இப்போ 11 less than equal to 15 கண்டிஷன் ட்ரூ மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 11. அடுத்தது /t கொடுத்தோம் 5 ஸ்பேஸ் தள்ளி போகும். ஸோ அடுத்தது ஐயோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்குது 11 இருக்குது. 11லேருந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுமா நம்மளுக்கு என்னது 12. ஸோ கண்டிஷன் மேலே போகுது 12 less than equal to என்னது 15. ஸோ ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா அது 12. ஸோ 5 ஸ்பேஸ் தள்ளி இந்த இடத்துல கர்சர் வெயிட் பண்ணுது. ஸோ ஐயோட வேல்யூ ஆல்ரெடி 12 + 1 என்னது 13. ஸோ மேலே போகுது வைல் லூப்புக்கு. ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 13 less than equal to 15 கண்டிஷன் ட்ரூ மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐயோட வேல்யூ 13. அடுத்து /t 5 ஸ்பேஸ் தள்ளி போய் இந்த இடத்துல கர்சர் வெயிட் பண்ணோம். ஸோ ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13 + 1 நம்மளுக்கு என்னது 14. ஸோ மேலே லூப் போகுது 14 less than equal to 15 கண்டிஷன் நம்மளுக்கு அது ட்ரூ உள்ளே வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு 14 பிரிண்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி 5 ஸ்பேஸ் தள்ளி இந்த இடத்துல டேப் வெயிட் பண்ணுது கர்சர். ஸோ ஐயோட வேல்யூ அது 14 + 1 15. ஸோ 15 மேலே போனால் 15 less than equal to 15. ஸோ கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ கிடையாது, பட் வந்து நம்மளுக்கு என்னது ஈக்குவல் வேல்யூ. அப்போ கண்டிஷன் ட்ரூ மீன்ஸ் என்னது உள்ளே போகும். ஸோ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 15. அடுத்து எண்ட் ஈக்குவல் டு /t 5 ஸ்பேஸ் தள்ளி இந்த கர்சர் வெயிட் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ ஒன்று ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு என்னது 16 less than equal to 15 கண்டிஷன் செக் பண்ணும்போது 16ஓட 15 ஈக்குவல் வேல்யூ கிடையாது, ஹையஸ்ட் வேல்யூ கிடையாது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ்னால் நம்மளுக்கு அது இந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் கொடுத்துருக்காங்க 10 to 15 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் வந்து எதை யூஸ் பண்ணியிருந்தா எந்த லூப்னா அது வைல் லூப் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வைல் லூப் மட்டும்தான். நம்ம சின்டெக்ஸில் என்ன பண்ணோம் வைல் லூப் யூஸிங் வித் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ வைல் லூப்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்ஸுங்கிற பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் அதே ப்ரோக்ராம் தான், பட் அதில் என்ன பண்ணுறாங்க வித்தின் எல்ஸ் பார்ட்டு. ஸோ அதில் கூட இந்த வைல் லூப் கூட நம்ம என்ன பண்ணுறோம் எல்ஸ் பார்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி சொன்னோன்னே சேம் அதே மாதிரியே தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அந்த 16th டைம் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல ப்ரோக்ராமுக்கு எந்த கோடிங்கும் இல்லை, அதனால் வெளியில் வந்துடுச்சு. கீழே எந்த லைனுமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை. இந்த இடத்துல நம்மளுக்கு என்னன்னா இப்போ 15 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுனா ஸோ இந்த இடத்துல கர்சர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். சேம் அதே ப்ரோக்ராம் தான் கவனிச்சுவாங்க, நான் ரிப்பீட்டடாக மறுபடியும் சொல்லலை. ஸோ 16 less than equal to 15 கண்டிஷன் செக் பண்ணுது 16 less than equal to 15. ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது வேல்யூ கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் நம்மளுக்கு என்னது
ஃபால்ஸ்னால் இந்த பிரிண்ட்டு i ஈக்குவல் டு i+1 இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு என்ன அது எக்ஸிக்யூட் ஆகாது. எந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னா எல்ஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். இந்த எல்ஸ் பார்ட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன் /n அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அது நியூ லைன், அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்ததுனால அப்படியே வந்துடும். நியூ லைனில் வேல்யூ ஆஃப் i when the loop exit அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பாருங்கள், வேல்யூ ஆஃப் i when the loop exit அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. டபுள் கோட்ஸ் முடிச்சுட்டு அடுத்து கமாங்கிறது எதுக்காகனா செப்பரேஷனுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த பைத்தானில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டபுள் கோட்ஸ் இல்லாமல் நம்ம வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்தோமா, அந்த வேரியபிளில் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கும், லாஸ்ட்டு நம்ம ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது கம்பேர் பண்ணும்போது 16 <= 15 தானே கம்பேர் பண்ணோம். அப்போ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 16. ஸோ அந்த 16 அப்படிங்கிற வேல்யூ இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வைல் லூப் வெறும் வைல் லூப் மட்டும் யூஸ் பண்ணி நம்பர் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சேம் வைல் லூப் யூஸ் பண்ணி நம்பர் பிரிண்ட் பண்ணிட்டு அதுலேயே நம்ம என்ன அடிஷ்னலாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபார் லூப். வைல் லூப் பார்த்தாச்சு, ஃபார் லூப்பு. ஃபார் லூப் இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கம்ஃபர்டபுளான லூப் என்ன அப்படின்னாங்கன்னா ஃபார் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ அண்ட் என்ட்ரி செக் லூப். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஃபார் வைல் வந்து பார்த்தீங்கன்னா காமனாகவே என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ வைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் செக் லூப். அதாவது என்னென்னா ப்ரோக்ராம்க்கு உள்ளே என்ட்ரி ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு செக் பண்ணுறதுனால ஃபார் வைல் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா என்ட்ரி செக் லூப். அதே டூ வைல் லூப் என்னென்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா கண்டிஷன் வெளியில் வரும்போது தான் நம்மளுக்கு என்ன அது கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு செக் பண்ணுறதுனால டூ வைல் லூப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் செக் லூப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஓகே. த கண்டிஷன் இஸ் செக்டு இன் தி பிகினிங் அண்ட் பாடி ஆஃப் தி லூப். அதாவது கண்டிஷன் என்ன பண்ணோன்னா பிகினிங்லேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் தி லூப் உள்ளே வரும்போது ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் ஒன்லி ட்ரூ, அதர்வைஸ் த லூப் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும், உள்ளே வரும். அதர்வைஸ் நம்மளுக்கு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகுனா எதுவும் உள்ளே போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் வந்து பார்த்தோன்னா வைல் லூப்பில் பார்த்த மாதிரியே தான் இந்த வைலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வில் பி எக்ஸிக்யூட்டட், அதர்வைஸ் எல்ஸ் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சின்டெக்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்க்கு பக்கத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரேஞ்சுங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ அண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னது, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வேல்யூ. லாஸ்ட்டே நம்ம படிச்சிருப்போம், ஃபார்னு கொடுத்துட்டு ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலைசேஷன் கொடுத்துருப்பாங்க, அடுத்து கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட்டாக இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருப்போம் இல்லைங்களா. சேம் அந்த மாதிரி இந்த ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது இனிஷியல் வேல்யூ, எந்த வேல்யூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இனிஷியல் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஸ்டாப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேல்யூ, எந்த வேல்யூவில் நம்ம ஃபினிஷ் பண்ணணும், நம்மளுக்கு எண்டிங் வேல்யூ என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபைனல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஆர் டிக்ரிமெண்ட் வேல்யூ. திஸ் இஸ் ஆப்ஷனல் பார்ட். ஆப்ஷனல் அப்படின்னா கொடுக்கலாம், கொடுக்காமலும் விடலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். எது இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் ஸ்டார்ட் வேல்யூ நான் என்னென்னு கொடுத்துருக்கேன் 1, எண்ட் வேல்யூவில் நான் என்ன கொடுத்துருக்கேன் 30. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வில் ஸ்டார்ட் தி ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஃப்ரம் 1, ஸ்டார்டிங் வேல்யூ என்னது 1, அதே மாதிரி அண்டு எண்ட் அட் 29. ஸோ எண்டிங் வேல்யூ இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ என்ன அந்த வேல்யூ வராது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ தான் வரும். அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இங்கே இன்க்ரிமெண்ட் வேல்யூ நான் என்னென்ன கொடுத்துருக்கேன் 1ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஆர்டராக வந்து பாருங்கள் 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வரும். அதே செகண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஸ்டார்டிங் வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க 2, எண்டிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 2 4 6 8 10 அப்படி போகும். ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30க்கு லாஸ்ட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 28. அதனால தான் ஸ்டார்ட் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, எண்ட் அட் 28ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகிறதுனால 1 2 3 4 அப் டு வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் வரும்னா 29 வரைக்கும் வரும். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஞ்சில் ஸ்டார்டிங் வேல்யூ 30, எண்டு வேல்யூனது 3. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க -3. அப்போ
30லேருந்து -3 வேல்யூவோ -3 வேல்யூவோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். அதனால தான் இப்படி கொடுத்துருக்காங்க -3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 30 அப்படின்னா 27 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் நம்மளுக்கு குறைஞ்சிட்டே வரும். ஸோ இப்போ 30ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ வந்துடும். ஸோ அடுத்து எண்ட் அட் வந்து நம்மளுக்கு என்ன அது 6. ஸோ இங்கே கொடுத்துருக்கூடிய வேல்யூ 3, அதுக்கு முன்னாடியே -3 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணும்போது என்னது 6ல் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரேஞ்ச் 20 மட்டும் காமனாக ஒரு வேல்யூ கொடுத்தோமா அதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ 0 to 19 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ முன்னாடி ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் டு illustrate தி யூஸ் ஆஃப் ஃபார் லூப் டு பிரிண்ட் சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர் மட்டும் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறது பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் அப்படிங்கிறது நம்ம லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்ங்கிறது கீவேர்ட். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ரேஞ்ச் என்னது ஸ்டார்ட் வேல்யூ நான் என்னன்னு கொடுத்துருக்கேன் 2ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து எண்டு வேல்யூ நான் என்னன்னு கொடுத்துருக்கேன் 10 கொடுத்துருக்கேன். அடுத்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து நான் என்னன்னு கொடுத்துருக்கேன் ஸ்டெப்புங்கிற வேல்யூ 2 வேல்யூஸாக நம்மளுக்கு என்னென்னா இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ ஃபார் லூப் உள்ளே போயிட்டு அதுக்கு அடுத்து நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வேல்யூ தான் அது ஐ. ஸோ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 2 அவுட்புட்டில் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து எண்ட் ஈக்குவல் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். /t கொடுத்தா 5 ஸ்பேஸ் தள்ளி போகும். நான் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்ததுனால நம்மளுக்கு என்னன்னா இந்த 2க்கும் 4க்கும் ரெண்டு ஒரே ஒரு ஸ்பேஸ் பார் மட்டும் இருக்கும். ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகலை. அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன ஆகும் 2 வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 4, அது கீழே வருது. எண்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னது 10. சரிங்களா? இப்போ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 4ங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்து ஒரு ஸ்பேஸ் தள்ளி போகும், மேலே போகுது. ஸோ 2ங்கிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனிச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு என்னது 6ன்னு வரும். 6 ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 6. அடுத்து ஸ்பேஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2ங்கிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் வேல்யூ 2மா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து 2ங்கிறது இன்க்ரிமெண்ட் பண்ணாமல் நம்மளுக்கு என்னது ஐயோட வேல்யூ 2லேருந்து நம்மளுக்கு 2 இன்க்ரிமெண்ட் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு 4. அப்போ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 4. ஸோ இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 4. அடுத்து ஸ்பேஸ் பார் கொடுத்துக்கிறோம். மறுபடியும் 2ங்கிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனிச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 + 2 என்னது 6. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 6. இப்போ கீழே பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஐயோட வேல்யூ என்னது 6. அடுத்து ஸ்பேஸ் கொடுத்ததுனால ஸ்பேஸ் பார். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரிமெண்ட் ஆனிச்சுன்னா மறுபடியும் நம்மளுக்கு என்னது 8. ஸோ 8 வந்ததும் ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 8ன்னு வரும். ஸோ அடுத்து ஸ்பேஸ் பார் கொடுத்து 10ன்னு வரும்போது நம்மளுக்கு கண்டிஷன் நம்மளுக்கு என்னதுன்னா ஃபால்ஸு. ஸோ ப்ரோக்ராம் விட்டு நம்மளுக்கு என்ன ஆகுனா வெளியில் வந்துடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ரோக்ராம்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சின்டெக்ஸில் வந்து சொன்னேன். ஸோ ஃபார் யூஸ் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க எல்ஸ் பிளாக் கொடுத்துருக்காங்க. இந்த எல்ஸ் பிளாக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷனல் பிளாக்கு. ஸோ அந்த யூஸ் பண்ணக்கூடிய பைத்தானில் ஹேஷ்ங்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் கமாண்ட் லைன். ஸோ கமாண்ட் லைன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை ஸ்கிப் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே ப்ரோக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. அதே ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் 8 வரைக்கும் வந்துருச்சு. 10 வரும்போது நம்மளுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். அந்த எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க நியூ லைனில் எண்ட் ஆஃப் தி லூப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எல்ஸ் பார்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், கொடுக்கலாம் இல்லைனா நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் பைத்தான் indentations is important in loop and other control statements. Indentation only creates block and subblocks like how we create block within a set of curly braces in languages like C, C++, etc. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த C++ லாங்குவேஜஸ்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் வைல் டூ வைல் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். பட் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி நம்ம என்ன பண்ணால் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது இந்த ஓப்பனிங் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் can also take value from string, list, dictionaries, etc. which will be dealt in the later chapter. ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், லிஸ்ட், டிக்ஷனரிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் கொடுத்துருக்காங்க.
அப்படின்னா அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய சாப்டர்ஸில் பார்க்கலாம்.